இவர்களுடைய டார்கெட் என்ன, எந்த இடத்தை நாம் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் தெளிவாக இருப்பார்கள். இவர்கள் காலபுருஷனுக்கே பாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் இன்றி ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நடக்காது. இது ஒரு நெருப்பு ராசி. இந்த நெருப்புங்கிறது ஒரு புனிதமான நெருப்பு. கடன் கொடுத்தவர் நமக்கு எதிரி ஆயிடுறாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, நம்மை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. எப்படி ஆஃப் பண்றாருன்னா, நாளைக்கு நம்ம நேர்மையா நியாயமா ஒரு அத்தியாவசியமான கடனை கூட நம்மால் வாங்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் ஒரு நெட்வொர்க்கில் இயங்குகிறது. எங்க போனாலும் நீ ரிஜெக்ட் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். இவர்களுக்கு இவங்களுடைய அம்மா வகையரா, அதாவது மாத்துரு வகையராவில் வரக்கூடிய மாமன் அத்தை நிறைய இடங்கள்ல துரோகிகளாக மாறுகிறார்கள். ஏன் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் மலேசியா வருகை தருகிறோம். நிறைய நபர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய எங்களை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள், ஒருவேளை எங்களது சேவைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிம்பலே ஒரு அம்பு, ஒரு வில்லு. அந்த அம்பு என்ன பண்ணும்னா இலக்கை நோக்கித்தான் பாயும். கரெக்டா இவர்கள், அதான் இந்த ஷார்ப் ஷூட்டர்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, இவர்களுடைய டார்கெட் என்ன, எந்த இடத்தை நாம் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் தெளிவாக இருப்பார்கள். இவர்கள் காலபுருஷனுக்கே பாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் இன்றி ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நடக்காது. இது ஒரு நெருப்பு ராசி. இந்த நெருப்புங்கிறது ஒரு புனிதமான நெருப்பு. இப்போ யாகத்தில் வரக்கூடிய நெருப்பு எப்படி ஒரு புனிதத்தை கொடுக்கிறதோ, ஒரு தர்மத்தை நோக்கி செய்யப்படுகிறதோ, இவர்கள் செல்லும் இடம் எல்லாமே அந்த தர்மமும் கர்மமும், அதுதான் தர்ம கர்மமாக வருகிறது. மேலும் கேதுவுடைய நட்சத்திரம், உள்ளுக்குள்ள பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், மூன்றுமே இருக்கிறது. இவர்களுக்கு மெயினா என்னன்னா பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அந்த வெள்ளையுமாக இருக்கிறது. உயர் பதவியில் இருக்கிறது, தர்மகர்த்தாவாக இருக்கிறது, அறங்காவலராக இருக்கிறது, தலைவராக இருக்கிறது, மந்திரியாக இருக்கிறது. இதெல்லாமே இவர்கள் தான் முக்கியஸ்தர், பாக்யவான், பாக்யஸ்தர் அப்படின்னு நாம் இவர்களை சொல்லலாம். இப்போ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு வித்தைகள் இருக்கும் பொழுது, கரெக்டா குறிப்பார்த்து அடிக்கும் பொழுது, சுக்கிரனுடைய நட்சத்திரம் உள்ளே இருந்து அந்த ஒரு நல்ல ஈர்ப்பையும் அட்ராக்ஷனையும் கொடுக்கும் பொழுது, இவர்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படாமல் இருப்பார்களா? எதிர்ப்புகள் வராமல் இருக்குமா? 6ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு? 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியத்தில். அப்போ இவர்கள் ஒரு பொதுநலன் கருதி ஒரு பாக்கியமா, ஒரு தெய்வ காரியமா, இல்லைன்னா ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தில் இறங்கி துணிந்து செய்யும் பொழுது எப்படி இவர்கள் மேல் கல்லடியும் கண்ணடியும் படாமல் இருக்கும். ஏன்னா இவர்கள் ரொம்பவும் பர்ஃபெக்ட், ரொம்பவும் டிசிப்ளின், ரொம்பவும் நீட்டாக இருப்பார்கள். உள்ளுக்குள்ள இருக்கிற சுக்கிரன் என்ன பண்ணும், இவர்களுக்கு அந்த ஈர்ப்பை கொடுக்கும், ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். இப்போ என்ன ஆகும், இவர்கள் மளமளவென்று மேலே வந்து விடுவார்கள். நல்ல திறமைகள், உள்ளுக்குள்ள இருக்கிற கேது ஞானத்தை கொடுக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற சூரியன் ஒரு ஸ்பீடு கொடுக்கும். காலில் சுடுதண்ணி ஊத்தினது போல் இருப்பார்கள், வேகமாக போவார்கள், நிறைய பேரை பார்ப்பார்கள். ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இப்போ என்ன ஆகும், இவர்களுக்கு எதிரி எங்கிருந்து உருவாகிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கடன். ஏன்னா இவங்க தான் பெரிய மனுஷனாச்சே. அப்போ ஒரு கெத்தாகத்தான் வரணும். வந்தா ஒரு இடத்துக்கு கார்ல தான் வரணும், ஒரு அசிஸ்டன்ட் வரணும், ஒரு டிரைவர் வரணும். கடன் இல்லாமல் இருக்க முடியுமா? எல்லா நேரத்திலும் பணப்புழக்கம் இருக்காது. இவர்களே இவர்களுடைய தனஸ்தானத்தில் நீசமடைகிறார்கள். அப்போ அந்த வந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்களா? இல்லையே. தனஸ்தானத்துல யார் உச்சம்? 12க்குரிய செவ்வாய் உச்சம். அவர் 12ஆம் வீட்டில் ஆட்சி, அவர் 5ஆம் வீட்டில் உச்சம். புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு அஷ்டமத்தில் நீசம்.
அப்போ குழந்தைகளுக்காக, தம்பி தங்கச்சிகளுக்காக, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக பணத்தை அள்ளி விடுகிறார்கள். தனக்குன்னு எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு சினிமா நடிகருடைய குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குதோ அதே ஸ்கூல்ல என் குழந்தையும் படிக்கணும், அந்த சினிமா நடிகருடைய குழந்தை எந்த கார்ல ஸ்கூலுக்கு வருதோ அது பென்ஸ் காரா, அதே பென்ஸ் கார்ல தான் என் குழந்தையும் ஸ்கூலுக்கு போகணும். கடனை வாங்கணுமா வாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இங்க மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருப்பார், இல்லைன்னா ஒரு பழைய ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருப்பார். இவர் குழந்தையா அது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. குழந்தைகளுக்கு செலவு செய்யறது நல்லதுதான். ஆனால் விரலுக்கேத்த வீக்கம், அந்த செலவுக்கு உண்டான அளவுக்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? அவ்வளவு பெரிய ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல்லையோ நம்ம ஃபீஸை கட்டி படிக்க வச்சாலும் அந்த படிப்பை ஈர்க்கக்கூடிய, அந்த வித்தையை ஈர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குழந்தைக்கு இருக்கிறதா? முதலில் அதனை வளர்த்த பிறகு நீங்கள் செலவு செய்யுங்கள். கடனை திருப்பி நீங்க அடைக்க முடியல அப்படின்னா கடன் கொடுத்தவர் நமக்கு எதிரி ஆயிடுறாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, நம்மை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. எப்படி ஆஃப் பண்றாருன்னா, நாளைக்கு நம்ம நேர்மையா நியாயமா ஒரு அத்தியாவசியமான கடனை கூட நம்மால் வாங்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் ஒரு நெட்வொர்க்கில் இயங்குகிறது. எங்க போனாலும் நீ ரிஜெக்ட் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். ஏன்னா இந்த கடனை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உச்சம். இந்த 4ஆம் வீடுங்கிறது என்ன? கால புருஷனுக்கே 12ஆம் வீடு, விரயம். அந்த இடத்துல புதன் நீசம். அப்ப நாம் அந்த இடத்தில் புத்திசாலித்தனத்தை இழந்து மதி மயங்கி, மதி வேலை செய்யாமல் கண்களை மூடிக்கொண்டு பணத்தை அள்ளி விட்டு விடுகிறோம். பிறகு கோர்ட்டுக்கு, அதாவது அந்த பணத்துக்காக கடனுக்காக வாதாடுவது, அதனை இருந்து நாம் நம்மை மறைத்து கொள்வது, சில நேரங்களில் ஒளிந்து கொள்வது, நம்மை மேலும் கஷ்டப்படுத்தி கொள்வது. இப்ப என்ன ஆகும், உள்ளுக்குள்ள இருக்கிற சுக்கிரன் குறிப்பா ஆண்களுக்கு பெண்களும், பெண்களுக்கு ஆண்களும், திருமணம், லவ், திருமணத்துக்கு முன்னாடி நான் அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், என்கிட்ட இப்படி ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு, லைஃப் ஸ்டைல் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு வருமானம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி திருமணத்தை செய்து கொள்கிறார்கள். பிறகு இந்த கடனில் இவர்கள் காணாமல் போகும் பொழுது அப்படியே இவர்களை மீறி ஒரு கோபம், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாக இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா இவங்களை விட 100 மடங்கு ஷார்ப்பாக இருப்பார்கள். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிற கிரகம் புதன். கல்வி அறிவு உண்மையிலேயே லைஃப் பார்ட்னருக்கு கம்மியாக இருந்தாலும் மதிநுட்பம், புத்திசாலித்தனம், இவர்கள் அப்படியே ஒரு சின்ன அசைவில் துண்டாக தனுர் ராசிக்காரர்களை தூக்கி விடுவார்கள். அந்த நேரத்தில் வார்த்தை பரிமாற்றங்கள். இப்போ என்ன ஆகுது, லைஃப் பார்ட்னரே சில இடங்கள்ல மிகப்பெரிய எதிரியாக, இதுக்கு அஸ்திவாரம் நிறைய இடங்கள்ல அந்த கடன். இது நம்ம மேலோட்டமா கடன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். உள்ளுக்குள்ளர இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இயலாமை. இவரால் இதுக்கு மேல முடியவில்லை, தம் இல்லை, கடனை வாங்கி கொண்டு காணாமல் போய்விட்டார். சரி, வாங்கின கடனை வச்சு ஏதோ ஒரு 100 பவுன் நகை வாங்கினாலோ, இல்ல ஒரு இடம் வாங்கினாலோ, ஒரு பூமி வாங்கினாலோ, அந்த கடன் பெருசாகும் பொழுது அந்த கடனை, அந்த இடத்தையோ அந்த நகையோ ஏதோ ஒரு அடமானமோ இல்ல ஒரு மார்ட்கேஜ் லோனோ எடுத்து அடைத்து விடலாம் அப்படின்னா இவர் பணத்தை வாரி இறைத்து விட்டார். இதெல்லாம் நிறைய தனுர் ராசிக்காரர்கள் கிரெடிட் கார்டு சிக்கல் நிறைய சந்திக்கக்கூடிய நபர்கள், கடன் அட்டை சிக்கல் வைத்து போன் கால் வந்தால் எடுக்காமல் இருப்பது எல்லாமே இந்த தனுர் ராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இவர்களுக்கு இவங்களுடைய அம்மா வகையரா, அதாவது மாத்துரு வகையராவில் வரக்கூடிய மாமன், அத்தை நிறைய இடங்கள்ல துரோகிகளாக மாறுகிறார்கள். ஏன் அப்படின்னா இந்த சந்திரன் இவர்களுக்கு அஷ்டமாதிபதி, புதன் மாத்துள காரகன், சுக்கிரன் தான் அத்தையை குறிக்கிறது. அப்போ எங்க வீட்டுல பொண்ணு எடுக்கல, எங்க வீட்டுல நீங்க பையனை எடுக்கல, பூர்வீக இடத்துல எங்களுக்கு நீங்க பாகத்தை கொடுக்காம அப்படியே மறைச்சு உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, நீங்க எங்க இடத்துல உங்களுடைய வாகனங்களை வச்சுக்கிறீங்க, இல்லைன்னா வாசலை வச்சிருக்கிறீங்க, இல்லைன்னா என்கரேஜ்மெண்ட் பண்ணிருக்கிறீங்க, இன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு இவர்கள் மேல்
இவர்களுடைய எதிரிகள் சாபம், கோபம் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி நிறைய இடங்கள்ல இந்த வேண்டாத பூஜைகள், தீய சக்திகள், அதனால் இவர்கள் சுருண்டு போக வேண்டிய சூழ்நிலை, இதையெல்லாம் அவர்கள் செய்து விடுகிறார்கள். பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நிறைய வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இவர்கள் மேல் பாய்கிறது. மெயினா பொருளாதாரம், குடும்ப உறவுகள், அம்மா வழி உறவுகள், இந்த மாமன் அத்தை என்று சொல்லக்கூடிய உறவுகள், காதல் காமம் தொடர்பான எல்லா உறவுகளுமே எந்த அளவுக்கு இவர்களை சின்ன பின்னம் ஆக்கும் அப்படின்னா தொழிலே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் இவர்களுக்கு சுக்கிரன் நீசம். இந்த சுக்கிரன் யாரு? காதல் காமத்துக்கு காரக கிரகம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராசிக்குள்ள இருக்கிற சுக்கிரன் இவர்களை தூண்டிவிடும். அந்த பொருளை, அந்த அழகை, அந்த ஒரு ஆப்போசிட் நபரை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு உல்லாசமாக இருப்பது, லிவிங் டுகெதராக இருப்பது, அப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் ஆச்சு அப்படின்னா ஒரு வெறுப்பு ஏற்படுவது, இவர்கள் யாரிடம் எதிர்பார்ப்பை கிரியேட் செய்தார்களோ அவர்களை இவர்களுக்கு துரோகிகளாக மாறி இவர்கள் வேலை செய்யக்கூடிய 10ஆம் இடத்தில் வந்து இவர்களை அவமானப்படுத்தி விட்டு போவார்கள். வாசலில் நின்று கத்துவார்கள். கத்துறவர்களுடைய குரல் எடுபடும். ஏன்னா அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க பேசினதையெல்லாம் ரெக்கார்டு பண்ணி வைத்து கொண்டு நிறைய இடங்களில் இந்த உறவு முறை சிக்கல், துரோகமாக எல்லாம் இவர்களுக்கு வருகிறது. இதுல இருந்து இவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னா ஐம்புலங்களையும் அடக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு மேல் மட்டும் மோகம் கொள்வது, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம கடன் திரும்ப திரும்ப வாங்குவதற்கு முன் ஒன்றுக்கு பல தடவை நாம் நன்றாக யோசித்துக் கொள்வது. குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை இவர்கள் தனியாக களைய முடியாது. இவர்களுக்கு இவங்களுடைய அப்பாவுடைய சப்போர்ட் இல்லைன்னா பித்துர் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு நிகரான சித்தப்பா, பெரியப்பா, இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் குறிப்பா சொத்து, பாக பிரிவினை, சகோதரர், அத்தை, மாமா போன்ற உறவு முறை சிக்கல்களை களைவது. இல்ல அந்த நபர் அந்த மாதிரி தான் இருக்கிறார் அப்படின்னா முடிந்தவரை அவர்களிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது. இதெல்லாம் பிராக்டிக்கலாக செய்து கொள்வது. நடைமுறையில் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சிவ வழிபாடு, சூரியனுக்கு உண்டான மாணிக்க ரத்தினத்தை இவர்கள் தொடர்ந்து அணிந்து கொள்வது, மேலும் 1ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய எண்ணெய் இவர்கள் உபயோகிப்பது, லக்னம் ராசி தனுராக இருந்தால் மஞ்சள் புஷ்பராகத்தை அணிவது, மேலும் நெருப்பு வழிபாடு, ஜோதி வழிபாடு, திருவண்ணாமலை போன்ற ஜோதி வழிபாடு, யாகங்கள் செய்யக்கூடிய இடத்தில் ஏதாவது இவங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பு, புனிதமான அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய அக்னியை வழிபடுவது, இதெல்லாம் இவர்களுக்கு இந்த எதிர்ப்புகளை கண்டிப்பாக துவம்சமாக்கிவிடும். முருகன் வழிபாடு, சத்ரு சம்ஹார வழிபாடு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தவிடுபொடியாக்கிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.